நினைவு அது. எத்தனை தூரம் போனால்தான் என்ன? முதல் முதல் உதித்த காதல் அவ்வளவு சுலபத்தில் காயாது. கார்த்திக் 28 வயது இளைஞன். ஆம், இளைஞன்தான். உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் ஓவியன். சிறு வயதிலிருந்தே ஓவியத்தில் ஈடுபாடோடு இருந்தவன். பள்ளி படிப்பை முடித்ததுமே தனது கனவை நினைவாக்க ஃபைன் ஆர்ட்ஸ் கல்லூரியில் ஓவியத்தை பாடமாக எடுத்தான். பென்சில் கோடு வரைந்து ஓவியம் தீட்டுவதில் எக்ஸ்பர்ட். மாணவர்களே அவனின் ரசிகர்கள். கடைசி வருடம் அவனுடைய பிரின்சிபல் அவனை அழைத்து, இந்த வருடம் நம்ம கல்லூரி சார்பாக ஓவிய கண்காட்சிக்கு நீ தான் போகணும். எப்பவும் போல மைமாட் வரையாமல் ஏதேனும் புதுசாக ட்ரை பண்ணு. இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. இப்பத்திலேருந்து ப்ராக்டிக்ஸாக ஆரம்பிச்சிடு. ஏன்னா இந்த வருடம் ஸ்பாட்டில் தான் ஓவியம் வரையணும். அதுவும் 4-5 தலைப்பு கொடுத்துருக்காங்க. நீ உனக்கேற்ற தலைப்பை செலக்ட் செய்து கொள். ஞாபகம் வச்சுக்கோ, வித்தியாசமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணு என்று கூறிவிட்டார். வகுப்பு தோழர்கள் ஆளாளுக்கு ஒரு தலைப்பு டெக்னிக் என்று கூற அவனுக்கு எதுவும் பிடிக்கவில்லை. மைண்ட் பிளாங்கானது போல இருந்தது. தனிமையாக சிந்திக்க வேண்டுமென்று பீச்சுக்கு சென்று அடிக்கின்ற அலையை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் அமர்ந்திருந்த பக்கம் கட்டுமரம் ஒன்று இருக்க, அதன் பின்னால் இருந்து 2 பெண்கள் பேசுவது அவனுக்கு துல்லியமாக கேட்டது. நீ என்னடி சொல்கிற? என்னால் நம்பவே முடியல. ஆஸ்திரேலியாவில் இப்படியெல்லாம் நடக்குதா? ஓவியம் வரைகிறவங்க மாடலாக ஆட்களை நிற்க வச்சு தான் வரைவாங்களா? அதுக்கு பணம் நிறைய கொடுப்பாங்களா? பரவாயில்லையே, இப்படி மாடலாக நின்னே நிறைய சம்பாதிக்கலாம் போல. ஏய், நானும் இந்த தடவை உன் கூடவே வந்துடுறேன். எனக்கும் அந்த வேலை வாங்கி கூடேன். என் குடும்ப கஷ்டம் தீரும் என்று கூற, மாடல்னால் ஈஸின்னு நினைக்கிறியா? மணிக்கணக்கில் கண்ணை சிமிட்டாமல் ஆடாமல் அசையாமல் அவங்க சொல்கிற போஸில் தான் இருக்கணும். அவங்க எப்போ பிரேக் சொல்கிறாங்களோ அப்போ தான் எந்திருக்கணும். கஷ்டமா? அதெல்லாம் சமாளிச்சிடலாம். அது மட்டுமல்ல, இதில் முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன முக்கியமானது? ஃபுல் நேக்கடாக அவங்க சொல்கிற போஸில் இருக்கணும். புரியுதா என்று அவள் கூறவும், ஐயா, என்ன இது அசிங்கம்? அடுத்தவங்க, அதுவும் ஆம்பளை முன்னாடி இப்படி நிற்கிறது எப்படி? மானமே போயிடாதா நிற்கிறவங்களுக்கு? அசிங்கம் அசிங்கம். கட்டினவனை தவிர பெத்த அம்மாவே பார்க்க விட மாட்டோம். இதில் கன்றாவி எவனோ ஒருத்த முன்னால் இப்படி நிற்கிறதும் விபச்சாரம் பண்ணுறதும் ஒன்று தான். தொழில் செய்கிறதுக்கு நாண்டுக்கிட்டு சாகலாம். அது சரி, நீ இந்த மாதிரி தான் அங்கே வேலை செய்கிறியா? சந்தேகமாக அவள் கேட்க, எல்லாரையும் இதுக்கு கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு உடம்பு ஸ்ட்ரக்சர் வேணும். அவங்க எதிர்பார்க்குற லட்சணம் வேணும். என்கிட்ட என்ன அழகு இருக்குது? நான் நிறத்தில் கருப்பு, ஒல்லியாக இருக்கேன். அப்போ அங்கே நீ என்ன பண்ணுற? இப்போ தான் ஓவியக்கூடத்தில் வேலை செய்கிறேன்னு சொன்னேன். ஓவியக்கூடத்தில் மாடலுக்கு மேக்கப் போடுறவளா இருக்கேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த மாதவனுக்கு பளிச்சென ஐடியா உதயமானது. அப்பெண்கள் எழுந்து செல்லும்போது பின்னாலேயே சென்றான். கார்த்திக் கொஞ்ச நாளாக காலேஜுக்கே வரதில்லை. என்னமோ புதுவிதமாக ஓவியம் வரைஞ்சி பார்க்குறதால யாருக்கும் அந்த இடம் தெரியக்கூடாதுன்னு மறைவாக எங்கேயோ இருக்கானாம். சக மாணவர்கள் பேசிக்கொண்டனர். அரங்கம் நிரம்பி வழிந்தது. மேடையில் உலகம் முழுக்க உள்ள ஓவியர்கள் தலைவர்களாக அமர்ந்திருக்க, யுனிவர்சல் போட்டி என்பதால் உலகம் முழுவதிலும் இருந்து இந்தியாவிலும் அனைத்து ஃபைன் ஆர்ட்ஸ் கல்லூரிகளிலிருந்தும் ஓவியர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர். மொத்தம் 60 ஓவியர்கள் அவர்களுக்கு முன்னால் ஓவியம் வரைவதற்கான நிற்கும் ஸ்டாண்டுகள் பக்கத்தில் ஓவியம் வரைவதற்கான பொருட்களும் இருந்தன. போட்டி தொடங்கியது. கார்த்திக் எதையுமே எடுக்காமல் பென்சிலை மட்டும் கையில் எடுத்தான். 1 மணி நேரம் வரைய வேண்டிய நேரம் முடிந்தது. பார்வையாளர்களுக்கு அவர்கள் என்ன வரைந்திருக்கின்றனர் என்பது தெரியவில்லை. ஜட்ஜுகள் அனைத்து ஓவியங்களையும் அந்த இடத்திற்கே சென்று பார்வையிட்டனர். முடிவு அறிவிக்கப்பட்டது. கார்த்திக் ஓவியமே சிறந்தது என்று முதல் பரிசாக அறிவிக்கப்பட்டது. இப்போது அனைத்து ஓவியங்களும் பார்வையாளர்கள் பக்கம் திருப்பி வைக்கப்பட்டது. கார்த்திக்கின் பென்சில் ஓவியம். கருத்த நிறமுடைய பெண் கூந்தல் விரிந்த நிலையில் மேலாடை விலகி மார்பகம் திறந்திருந்த நிலையில் காணப்பட, பக்கத்தில் பாயில் குழந்தை கால்களை மேலே தூக்கியபடி அழுது கொண்டிருக்க, அவளது ஒரு கை குழந்தையை தூக்குவதற்கு நீண்டிருக்க, மறுக்கையை பிடித்து அவள் முந்தானையையும் பிடித்து இழுத்தபடி அவள் கணவன் தள்ளாடியபடி நிற்க, பக்கத்தில் மது பாட்டில்களும் இறைச்சி துண்டுகளும் சிதறி கிடப்பது போலவும் அப்பெண்ணின் இயலாமை முகத்தில் தெரிய, கண்களிலிருந்து நீர்த்துளி விழுவது போல வண்ணமே இல்லாமல் தத்ரூபமாக வரையப்பட்டிருந்தது. அனைவரும் கை தட்டியபடி எழுந்து நிற்க, பிரின்சிபல் ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து கொண்டார். கல்லூரியில் நண்பர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு கேள்வி கணைகளால் துளைத்தனர். எப்படி அப்பெண்ணின் முகத்தை இவ்வளவு சோகமாக, அதுவும் தத்ரூபமாக, டிஜிட்டல் கிராஃபிக்ஸ் எதுவும் இல்லாமல் நேரடியாக உன்னால் வரைய முடிந்தது? இதில் ஹைலைட்டே அப்பெண்ணின் முகம்தான் என்று புகழோ புகழ் என்று பாராட்டு மலையில் நனைத்து விட்டனர். விமான நிலையத்தில் கார்த்திக் கண்களில் சோகமாக நின்றிருக்க, பக்கத்தில் ஒரு பெண், அவளும் முகத்தில் சிரிப்பின்றி நின்றிருந்தாள். நீங்கள் அவசியம் ஆஸ்திரேலியா போகத்தான் வேணுமா? பரிதாபமாக அவன் பேச, பானு, நான் கான்ட்ராக்டில் தான் அங்கே போயிருக்கேன். 5 வருஷம் கான்ட்ராக்ட். இப்போ தான் 2 வருஷம் முடிஞ்சிருக்கு. வருஷத்தில் 1 மாதம்தான் லீவு. அதில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். போகலைன்னா போலீஸே வீட்டுக்கு வந்துடும்.
சோகமாக அவள் கூறவும் சில நிமிடம் இருவரிடம் மௌனம் நிலவியது. அன்று பீச்சில் அவளை பார்த்த பிறகு, அவள் தோழி வேறு வழி சென்ற பிறகு கார்த்திக் அவளிடம் தன்னை அறிமுகப்படுத்தினான். இவன் ஓவியன் என்றதும் அவள் நின்று அவனிடம் மரியாதையாக பேசினாள். அவனை பற்றிய தகவல்களை அவன் கூறி தனக்கு ஏதும் உதவி செய்ய முடியுமா என்று கேட்க யோசித்து சொல்வதாக கூறி இருவரும் போன் நம்பர்களை பரிமாறிக்கொண்டனர். 2 நாட்கள் கழிந்த நிலையில் ஒப்புதல் தந்தவள் இங்கே. எனது பெற்றோருக்கு நான் மாடலாக வருவது தெரியக்கூடாது. என் தோழியிடமும் நான் பொய்தான் கூறினேன். அங்கு நான் மாடலிங்காத்தான் ஓவியக்கூடத்தில் பணியாற்றுகிறேன் என்று கூற, உங்களுக்கு இதனால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா என்று கார்த்திக் கேட்க, இல்லை, அந்த ஓவியக்கூடத்தில் நுழைந்து விட்டாலே அனைவரும் யோகா நிலையில் இருப்பது போலத்தான் இருப்பார்கள். யார் கண்களிலும் மனதிலும் போகப் பொருளாக எங்களை நினைப்பதில்லை. வெளியில் வந்துவிட்டால் யாரும் யாருடனும் எந்த பேச்சும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவ்வளவு பர்ஃபெக்ட் மனிதர்கள். நமக்கும் அவர்கள் முன் நிற்கும்போது ஆடையில்லையே என்ற நினைவே வராது. நாங்களும் தவம் செய்வது போலத்தான் அங்கு நிற்போம். இதில் எங்களுக்கு எந்த கில்ட்டியும் கிடையாது என்று அவள் கூற கூற அவளின் தொழில் பக்தியை கண்டு வியந்தான் கார்த்திக். பானு, இதுதான் அவளின் பெயர். கடந்த 1 மாதமாக தனது ஓவிய கூடத்தில் யாரும் வராத வண்ணம் கதவை சாத்திவிட்டே அவளை மாடலாக நிற்க வைத்தான். முதலிலேயே இதுதான் தீம் என்று அவளிடம் கூறி அதற்கேற்றவாறு அவள் முகபாவனை வேண்டுமென்று கூறிவிட்டதால் சந்தோஷமான எண்களை தூர எறிந்து, நிஜமாலுமே தனது வாழ்க்கை இப்படியானால் என்ன மனநிலை தனக்கிருக்கும் என நினைத்து கொண்டாள். வீட்டில் கூட சிரிப்பின்றி அதே நிலையே அவள் தொடர்ந்ததால் பெற்றோர் பயந்தனர். அவர்களுக்கு ஆஸ்திரேலியாவில் தனது நெருங்கிய தோழி இப்போது இறந்து விட்டதாக கூறி அதனால்தான் மனது சரியில்லை என்று அவர்களை சமாதானப்படுத்திவிட்டாள். ஓவியம் வரைவதற்கு சரியாக 15 நாட்கள் தேவைப்பட்டன. அந்த நாட்களில் தேவையின்றி அவன் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இந்த பண்பு அவளை அவனுக்கு அடிமையாக்கியது. ஆனால் அவன் தன்னை பற்றி தவறாக நினைத்து விட்டால் என்ன செய்வது என்று மனதிற்குள் தன் காதலை பூட்டி வைத்து விட்டாள். அவனுக்கு அப்போது எதுவும் தோன்றவில்லை. ஆனால் அவள் ஊருக்கு கிளம்புவதாக கூறிய நாளில் இருந்து எதையோ இழந்து விடுவது போல ஒரு ஃபீலிங். இரவுகளில் அவள் நினைவே ஆக்கிரமிக்க இது காதலா, அப்படித்தானோ என்று நினைக்க ஆரம்பித்தான். ஆனால் அவள் நீயும் சராசரி மனிதன்தானா என்று கேட்டுவிட்டால், வேண்டாம், காலம் கனியட்டும், காத்திருப்போம் என அதை மனதிற்குள்ளே பூட்டி வைத்து விட்டான். இதோ கிளம்பிவிட்டாள். கண்களில் நீர் தழும்பியது இருவருக்கும். அவள் கைகளை பிடித்தவன், அடிக்கடி ஃபோன் பேசுங்க, இங்க உங்களுக்காக ஒரு நண்பன் காத்திருக்கிறான் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று கூற அவள் மனதுக்குள்ளே அழுதபடி, பானு, நான் உன்னை விரும்புகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். இந்த இனிமையான வார்த்தைகளை காலம் முழுவதும் என் மனதில் ஓவியமாக எழுதி வைத்துக் கொள்கிறேன். ப்ளீஸ் பானு, சொல்லிடுங்களேன். பரிதாபமாக அவனை பார்த்தபடியே அவன் கைகளை விலக்கி தூரச் சென்று விட்டாள். காலங்கள் ஓடின. ஃபோன் நல விசாரிப்புகள் சில வருடங்கள் வரையே. பானுவின் பெற்றோர் அடுத்தடுத்து மறைந்தனர். அதற்கும் அவள் வரவில்லை. அதன் பிறகு அவளிடம் ஃபோன் வருவதே இல்லை. அவள் ஃபோன் வராதா என்ற ஏக்கமாகவே வாழ்கிறான். பானு திருமணம் செய்து கொள்ளாமலே அந்த ஓவியமே அவன் வாழ்க்கையானது.